ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது வல்லாள மகாராஜாவின் சரிதம். வல்லாள மகாராஜா யார்? அவருக்காக அண்ணாமலையார் திதி கொடுப்பதன் காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. விண்ணாலும் தேவருக்கும் மேலாய வேதியனே, மண்ணாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானே, தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை, பெண்ணாலும் வாகனை பேணு பெரும் துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய், கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய். திருச்சிற்றம்பலம். வல்லாள மகாராஜாவின் சரிதம். அருணையம்பதின்னு பெரிய நாடாகிய தற்பொழுது திருவண்ணாமலை, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அருணையம்பதி, அந்த நாட்டின் பேரு அருணையம்பதி. அந்த நாடு அவ்வளோ சிறப்பா இருக்குமா. முதல்ல நாட்டு வளத்தை பத்தி, அந்த நாட்டினுடைய வளம் எப்படி இருக்கும்னா, பெரிய பெரிய மாட மாளிகைகளும் மாணிக்கம் வைரம் இந்திர நீலம் அப்படின்னு சிறந்த மிகவும் உயர்ந்த பொருளால அலங்கரிக்கப்பட்டு அவ்வளவு அழகா இருக்குமா. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அருந்ததிக்கு ஒப்பான கற்பை உடையவர்களா. அந்த நாட்டுல மிகவும் வீரம் மிக்க மனுநீதி அறத்தின்படி ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர்தான் வல்லாள மகாராஜா. அந்த வல்லாள மகாராஜா என்பவர் எப்படின்னா, இந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளவு சிறப்பா ஒரு சிறந்த தலைவனாகவும், போர்லையும் சரி எல்லாத்துலயும் சரி ஒரு சிறந்த தலைவனாக இருந்தார். அவருக்கு 2 மனைவி, சல்லமாதேவி மல்லமாதேவின் 2 மனைவிகள். அவங்க 2 மனைவிகளை தவிர வேற யாரையுமே அவரு மனதளவுல தவறாக எண்ணியது கூட கிடையாது. அந்நாட்டு மக்கள் பெண்களிடமோ அனைவரிடமே எல்லா பெண்களுடைய தமக்கையாகவும் அக்காவாகவும் அப்படிதான் பழகுவார். அவ்வளவு புனிதமான எண்ணம் உடையவர் வல்லாள மகாராஜா. அவர் இந்த கோயிலுடைய திருப்பணிகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பா செய்வாரு. அதே போல அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு தினமும் போவாரு, துதி பாடுவாரு, தினமும் சிவ பூஜை பண்றது, இந்த மாரி ஒரு ஒழுக்கத்தின் நெறியில வாழ்ந்து வந்தாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குணங்கள்லாம் எப்படின்னா, அந்த மக்களுக்கு 6ல் 1 பங்கு சரியாக கொடுத்துருவாங்க அரசர்கிட்ட. வரி 6ல் 1 பங்கு. நான் 6000 மாதம் ஆனா சம்பாதிக்கிறேன்னா அதுல 1000 ரூபாய் நாட்டுக்காக தரணும், 5000 எனக்கு. இப்ப கூட நம்ம தரோம், இராணுவத்துக்கும் நம்ம நாட்டுல பல வரிகள் கட்டுறோம். அதே போல அந்த காலத்திலயும் வரிகள் உண்டு. ஆனா 6ல் 1 பங்கு தரணும். அப்படி 6ல் 1 பங்கு தான் தராங்க நாட்டரசருக்கு. அந்த 6ல் 1 பங்குல தர இதுவே அந்த நாட்டுல அவ்வளோ செல்வங்கள் நிறைந்து இருக்குமா, எதற்குமே குறைவில்லையா அந்த நாட்டுல. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவ்வளவும் அன்பானவங்களா. ஒரு சிங்கமும் ஒரு மானும் ஒன்றாக தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும், ஒரு அமைதி, அப்படி ஒரு அமைதி. யாருக்கும் ஒரு அந்த பகைமை தன்மை இல்லாம எல்லாருமே சகோதரத்துவமாக வாழ்ந்து வந்தார்கள் அருணையம்பதியில. இந்த நாட்டு மக்கள் யாராவது அந்நிய நாட்டிலிருந்தோ பசியால வாடி யாராவது யாசகங்கள் கேட்டு வந்தாலோ அறுசுவை உணவு போடுவாங்களா. அறுசுவை உணவும் போட்டு ஆடையும் கொடுத்து அவங்கள முழுமையான மகிழ்ச்சி வரும்படி பண்ணி தான் அனுப்புவாங்க.
அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவங்க. அடுத்து அங்க ஞானியர்கள் யாராவது உபதேசங்கள் பண்ணா அவனுடைய உபதேசத்தை ஆவலாம் கேட்கறதுக்கு கூட்டமாக சேருமா கூட்டங்கள். அடுத்து யாராவது வேத பாராயணம் அந்தணர்கள் செய்தா அதை கேட்கவும் பல்லாயிரம் மக்கள்கள் ஒன்றிணைவாங்களாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த அருணையம்பதியில அறம் தழைத்து ஓங்க எல்லாமே சிறப்போடு இருந்தது. ஆனா வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தை பேர் மட்டும் கிடையாது. நாட்டுல செல்வம் இருக்கு, வளம் இருக்கு, உணவுக்கு பஞ்சம் இல்லை, எதுக்குமே பஞ்சம் இல்லை. ஆனா குழந்தை பேர் இல்லை. மிகவும் வாடுறாரு. என்ன குறை பண்ணிட்டேன்? நாட்டு மக்களுக்கு ஏதாவது என்னுடைய செங்கோல் ஆட்சியில ஏதாவது தவறு நேர்ந்து விட்டதா? இல்ல நான் தினமும் சிவபெருமான நினைச்சு உருகிறனே, அதுல ஏதாவது குறை கண்டீரோ? இல்ல நான் வைக்கும் பூல ஏதாவது குறை கண்டிட்டீங்களா பெருமானின்ட்டு அருணாச்சல சன்னதியில மிகவும் வருந்துறாரு வல்லாள மகாராஜா. அப்படி வருந்திட்டு பிறகு அரசவையில மந்திரிகிடம் மீண்டும் அதை சொல்றாரு. எனக்கு ஏன் குழந்தை பேர் இல்லாத காரணம் என்ன? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவரை இறைவனாக நினைக்கும் அந்த குடிமக்கள் எல்லாம் சொல்றாங்க, குடிமக்களும் மந்திரிகளும் சொல்றாங்க, எந்த குறையும் இது வரைக்கும் இல்லை. ஆனால் 32 அறங்களை யார் ஒருவர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயமாக இருக்குதுன்னு வேதங்களும் பெரியோர்களும் கூறி இருக்கிறாங்க. அதன்படி நீங்க யாருக்கு என்ன வேணுமோ கொடையாக எல்லாத்தையும் தருவன்னு சொல்லுங்க, உங்களுக்கு குழந்தை பேரு நிச்சயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே மந்திரிகிட்ட கூப்பிட்டு வானம் 8 அளவிற்கு முரசை கொட்டி அனைவருக்கு உடனே சொல்லுங்க போயிட்டு இந்த நாட்டு மக்கள்கிட்ட, எந்த நாட்டு மக்கள் வந்தாலும் சரி எதை கேட்டாலும் தருவன்னு சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க முரசை கொட்டி சொல்லிடுறாங்க, யார் எதை கேட்டாலும் தருவன்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் யாசகர்கள், அந்தணர்கள், சிவனடியார்கள் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாரும் வந்து வராங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் உதவி எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க. இந்த செல்வமும் குறையல, 6ல் 1 பங்கு தான் வாங்குறாங்க. ஆனா இந்த அரசருடைய செல்வமே ஒரு சிறிதும் குறையல. அந்த அளவுக்கு செல்வம் எல்லாருக்கும் தந்துட்டே இருக்கிறாங்க. இப்படி தந்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குது? இவருடைய புகழ் பயங்கரமா மேலோங்குது. ஆலயங்களுக்கும் தராரு. அருணாச்சலேஸ்வருடைய கோயிலை புதுப்பிக்கிறதுக்காக அந்த காலத்திலே 20,000 பொற்காசுகளை கொடுத்தாரு. உலகெங்கிலும் இருக்கும் மடாலயங்களுக்கு 50,000 காசு தந்தார் புனரமைப்பதற்காக. அப்பயே அவ்வளவு பெரிய செல்வங்கள். இப்பயே 20,000 பெரிய காசு தான், 50,000 பெரிய காசு தான். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய தொகை கொடுத்திருக்கார். அந்த வல்லாள மகாராஜா இந்த அளவுக்கு சிறப்ப செஞ்சுனே வர வர இவருடைய புகழானது விண் அளவும் எட்டுது. விண்ணுலகத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியுது, அந்த அளவு சிறப்பு பண்றாரு. இத நாரதர் அறிகிறாரு. இந்த அளவுக்கு கொடை தராங்களே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அறிய அவரே விண்ணுலகத்தில் இருந்து நாராயணனுடைய பக்தனாகிய நாரதர், அந்த நாரதர் வராரு. நாரதர் வந்து இந்த நாட்டு அரசனை சந்திக்க, நாரதர் வந்தோடனே ஒரு புதுசா நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி உபசரிப்போமோ அதே போல நாட்டு அரசரும் உபசரிக்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்க வந்த காரணம் என்ன? காரணம் இல்லாம நீங்க நாரதர் வரமாட்டீங்களே, நீங்க வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நாரதர் சொல்றாரு, உங்களுடைய புகழ் விண்ணளவு எட்டிடுச்சு, அதனால எதன் காரணமாக நீ இவ்வளவு தொண்டு பண்றீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்லுவாரு, நான் எல்லா சிறப்பு பெற்றும் எனக்கு குழந்தை பேர் இல்லை. குழந்தை இல்லாத ஒரு காரணத்தால மந்திரிகள் சொல்லின்படியும் பெரியோர்களின் சொல்லின்படியும் நான் இந்த அறத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாரதர் சொல்லுவாரு, நீ கவலைப்படாத, உனக்கு நிச்சயமாக குழந்தை பேரு உண்டு. 32 அறங்களையும் செய்தவருக்கு நிச்சயமாக ஆகம விதியின்படி கண்டிப்பாக குழந்தை உண்டுன்னு சொல்றார் நாரதர். இவர் சொன்னவனே இவருக்கும் மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்து அவர் விடை பெற்று கொண்டு வானுலகம் போயிடுறாரு நாரதர். காரணம் தெரிஞ்சிச்சு, என்ன விஷயம்?
போன ஆளு கைலாயத்துல இருக்கிற சிவபெருமான்கிட்ட போறாரு. அவருடைய திருவடியை வணங்கி, பெருமானே உன்னுடைய மெய்யான தொழும்பன் ஒருத்தன் இருக்கான். தொழும்பன்னா சிவனடியார். மெய்யான தொழும்பன் ஒருத்தன் இருக்கான். அருணைமதி என்னும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் தலைவன். அவ எந்நேரமும் சிவ சிந்தனையோடும் செங்கோல் ஆட்சி புரிந்து வரான். அது மனுநீதி வழுவாமல் ஆண்டு கொண்டு வரான். அப்படியாப்பட்ட மெய்யடியாருக்கு குழந்தை பேர் இல்லாத காரணத்தால மிகவும் வருந்துறான். அந்த குழந்தை பேருக்காக பல அறங்களை செய்து கொண்டு வரான்னு சொல்லுவாரு நாரதர். நாரதர் சொல்ல, அப்படியா, சரின்னு சுவாமியும் நானும் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்று ஒரு நாள் கழித்து மறுநாள் சிவபெருமான் அவங்களுடைய சிவகணங்கள் எல்லாம் திருவிளையாடல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு சுவாமி. சுவாமிக்கு எல்லாமே தெரியும், நாரதர் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிந்தாலும் நாரதருடைய மன திருப்திக்காக சொல்றாரு, அவ்வளவுதான். மறுநாள் சிவபெருமான் கிளம்புறாரு. சிவகணங்களை எல்லாம் பெரிய துறவியா மாத்துறாரு. இவர் அந்த துறவிகள்லாம் தலைவர். அடுத்தது இவருடைய ஃப்ரெண்டு, இவருடைய நண்பனானவர் குபேரன் அழகாபுரியிலிருந்து அழைக்கிறாரு. இங்க இருந்து சுவாமி அழைக்க அழகாபுரியிலிருந்து குபேரனும் வந்துருவாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. இந்த சங்கமர்கள் கூட்டங்கள் ஒன்றிணைந்து இந்த சங்கமர்களின் தலைவனா சிவபெருமான் இருக்கார். சங்கமர்கள் என்றாலும் சிவனடியார்கள். கிளம்புறாங்க. கிளம்பி அருணையம்பதியை நாடுறாங்க. அருணமதி கிட்ட போயிட்டாங்க. அந்த நாட்டுல இறங்கி ஒவ்வொருவரும் சிவனடியார் சொல்றாங்க, இங்க மனுநீதி இணங்க ஒரு அரசன் இல்லையோ அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் எங்களுக்கு பசி எடுக்குது, எங்களை நல்லபடியா அன்பாக அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட இங்க ஒருவரும் இல்லையோ, அருந்ததிக்கு இணையாக கற்பை காக்கக்கூடிய தாய்மார்கள் யாரும் இல்லையோ, மைந்தர்கள் யாரும் இல்லையோ, எப்படி எப்படிலாம் இருக்கிறாங்களோ அப்படியெல்லாம் மாறாக இவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இங்க யாரும் இல்லையா, யாரும் இல்லையா எங்களுக்கு கவனிக்க அப்படின்னு சொல்லி கூவினே போக விலை மாதர்கள் தெரு வருது. விலை மாதர்கள் தெருனா விலை மாதர்கள் தன்னுடைய உடலை விற்பவர்கள் பெண்கள். அது ஒரு தொழில், ஆதி காலத்திலிருந்தே இருக்கு அந்த தொழில். அந்த விலை மாதர்களுடைய தெருவை அடையிறாங்க. அடைந்த உடனே அங்க அந்த விலை மாதர்கிட்ட பேசுறாங்க, உங்களுக்கு எவ்வளவு பொற்காசு வேணுமோ அவ்வளவு தருவோம். ஏன்னா அந்த எல்லாரையும் மிஞ்சற அளவுக்கு பெரிய நிறைய பொற்காசுகள் தருவோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறாங்க. அப்ப பேசும்போது அந்த விலை மாதர் பெண் சொல்லும் ஒரு கணிகை சொல்லுவாங்க, நீங்க அளவுக்கு அதிகமான பொற்காசுகளையும் நாங்க விரும்ப மாட்டோம், எங்களுக்கு பொய் சொல்லவும் வராது, வஞ்சக புத்திகளும் வராது, எங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது. எங்களுடைய தொழிலின்படி இன்று இரவுல இருந்து காலை விடியற்காலை வரைக்கும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அப்படி இருக்கும் வாயில் 1000 பொற்காசுகள் மட்டுமே நாங்க வழங்குவோம், அவங்களுக்கு திருப்தி அடையும் வரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அளவுக்கு அதிகமான பொற்காசுகளையும் வாங்க மாட்டாங்களா. அந்த தொழிலையே செய்தாலும் அவங்களுடைய கொள்கையானது எவ்வளவு புனிதமா இருக்கு பாருங்க. 1000 பொற்காசு, அதுதான். அதுக்கு அதிகமா நீ கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அவங்க கிட்ட வஞ்சகங்கள் இல்லை, பொய்கள் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த தொழிலை செய்யறாங்க. அப்படி கேட்ட உடனே சரின்னு சொல்லி இங்க இருந்த சிவகணங்கள் எல்லாம் துறவியா வந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு விலை மாதர்களை விட்டு விட்டு போயிடுறாரு சுவாமி. அந்த அருணையம்பதியில இருக்கிற எல்லா விலை மாதர் வீட்டாண்டியும் ஒவ்வொரு ஆளை நிறுத்தி விட்டு வந்துருவாரு. அதே போல அவங்க வாக்கு மாறாதவங்க வேற 1000 பொற்காசுல கொடுத்து சொல்லிட்டாங்க, யாரும் காலை வரைக்கும் நீங்க வரக்கூடாதுன்னு சாமி சொல்றாரு. அதே போல இவங்க தவறு இழைக்கவும் இல்லை. இவர் ஒரு திருவிளையாடல் பண்ண போறாரு, அதனால அங்க இசைதான் பாடுவாங்க, தவறான செயல் எதுவும் அங்க நடக்காது. இவர் ஒரு திருவிளையாடல் பண்ண சுவாமி இந்த மாதிரி விளையாட்டு பண்றாரு. அப்படி எல்லாரையும் நிக்க வச்சுட்டாரு. அடுத்து வீதியில் நடந்து போறாரு. அரசவைக்கு போற வீதியிலே அரசன் பார்த்துடுறாரு. உடனே வரவேற்கிறாங்க. வரவேற்று ஒரே சந்தோஷம் அவருக்கு. ஒரு சிவனடியார் நம்ம நாட்டை நோக்கி வந்துகிறாரா, அந்த சிவபெருமானே வந்த சமம் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரே மகிழ்ச்சி அவருக்கு, ஆனந்தம். நீங்க வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி
ரொம்ப ஆனந்திக்கிறாரு அரசர். அப்படி ஒரு திருவடிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி எல்லா வேலையும் உபசாரணங்கள் எல்லாம் முடிந்து போச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு என்னதான் வேணும் பெருமானேன்னு கேட்க, நாங்க கேட்டோம், எதை கேட்டாலும் தருவீங்களாமே இந்த அருணையும் பதில, அதனால ஒரு கணிகையை நாடி நான் வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. சிவபெருமானும் குபேரனும் போவாங்க அரசவைக்கு. அதுல சிவபெருமான் கேட்பாரு, ஒரு கணிகையர் வேணும், மன்மதன் ஆகிய காதல் அம்பு என் மேல பட்ட காரணத்தால காமம் என்னும் பிணியால் மிகவும் வருந்துகின்றேன். அந்த காம பிணியை தீர்க்க ஒரு கணிகை வேணும்னு சொல்லுவார். இதை கேட்ட அந்த அரசர் என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு நான் திருமணமே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்ல இல்ல, நீ பெரிய துன்பத்தை ஆழ்த்ததுக்காக பாக்குறியே, எனக்கு திருமணம் எல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு கணிகை போதும். நான் சின்ன துன்பத்துக்கு மருந்தா ஒரு பொண்ணை கேட்டா நீ காலம் ஃபுல்லாவே எனக்கு பெரிய துன்பத்தை தருவ போல சுவாமி சொல்ல, அந்த நாட்டு அரசர் என்ன சொல்லுவாரு, சரி ஒரு கணிகரை ஒரு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லுவாங்க. இவருதான் முன்னாடியே இருக்கிற அந்த நாட்டுல இருக்கிற எல்லா கணிகையர்கள்லாம் இந்த நாட்டுல இருக்கிற விலை மாதிரி எல்லாம் அடி பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்களே, ஒவ்வொரு ஆளையும் நிக்க வச்சு 1000 பொற்காசல் கொடுத்து நிக்க வச்சிட்டார்ல. உடனே போய் பார்ப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா விலை மாதர் வீட்லயும் ஒவ்வொரு ஆளுங்க நின்று இசை பாடினா அமங்கல பண்ணி இருக்கிறாங்க, எல்லாருமே ஃபுல்லா இருக்கிறாங்க, எங்கேயுமே இல்லை விலை மாதர்கள். இதை மந்திரி கிட்ட சொல்ல, மந்திரி என்ன சொல்றார், நானே போறேன். மந்திரி கிளம்புறார், நானே போய் அழிச்சுன்னு வரேன். ஏன்னா அரசனுடைய புகழ் குறையாதபடி செய்யணும்ல, எதை கேட்டாலும் தரேன்னு சொல்ல தந்தாகணுமேன்ட்டு மந்திரி போறாரு. இந்த அரசவைக்கு இணையாக தருகின்றோம், பொண்ணு பொருள் எதை வேணாலும் தரோம், நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த விலை மாதர்கள் சொல்லுவாங்க, நாங்க 1000 பொன்காசை வாங்கி விட்டோம், அதனால எங்களால வர முடியாது, இதற்கு நாங்க என்னதான் செய்யுது சொல்ல, மந்திரியாலும் பல முயற்சிகள் செய்து போயிடுவாரு, அரசவைக்கு போயிடுவாரு. இதை கண்ட அரசரும் மிகவும் வருந்தி, எங்க நம்முடைய சொல்லுக்கும் வாக்குக்கும் பங்கம் விளைந்து விடுமோன்ட்டு மனதுல பயத்தோட இவர் ஓடி வராரு. அருணையம்பதியே சுத்துறாரு விலை மாதர்கிட்ட, யாருமே வரல. இந்த நாட்டையே உங்களுக்கு தரேன், யாரு அந்த சிவனடியாருடைய காம நோயை தீர்க்கிறீங்களோ இன்று இரவு அவங்களுக்கு இந்த நாட்டையும் ஒப்படைக்கிறேன், உங்களுக்கு நான் அடிமையாகவும் பணி செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்பவும் அந்த கணிகையர்கள் ஆகிய விலை மாதர்கள் சொல்லுவாங்க, நாட்டு அரசரே, எங்கள் இறைவனாக உங்களை தான் நாங்கள் கருதுகின்றோம், ஆனால் நாங்கள் 1000 பொற்காசுகளை வாங்கிவிட்டு வாக்கை கொடுத்து விட்டோம், எங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்ல, மன்னரும் எதுவும் பண்ண முடியல, அவங்களையும் நம்ம வலுக்கட்டாயமா கூப்பிட முடியாது, என்ன பண்றது, இவர் தர்ம சங்கடத்துல மாட்டிக்கின்னு வருத்தத்தோடு திரும்புறாரு. திரும்பும் பொழுது அரசருடைய மனைவி, 2 மனைவிகள் அரசனுடைய முகத்தை பார்த்து மிகவும் வருந்துறாங்க. தலைவா, என்னைக்குமே உங்களுடைய முகத்துல மகிழ்ச்சி தான் நாங்க பார்த்திருக்கோம், ஆனா இன்னைக்கு என்ன இப்படி ஒரு வருத்தம்னு கேட்க, இந்த மாரி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நடந்த செயல்கள் எல்லாமே சொல்ல, இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்த ஒரு கணிகையர் விலை மாதர் ஒரு அடியார் கேட்டாங்க, ஆனா அவங்களுக்கு நிறைவேற்றும் அளவிற்கு ஒரு விலை மாதர்களும் இன்று இன்னைக்கு இல்லை, அதனால நான் இன்னைக்கு கொடுத்த வாக்கு எங்க நிறைவேறாம போயிடுமோ என்று பயத்தோட வருந்தி இருக்கிறத சொன்ன காரணத்தால அதுல இளைய அரசியான சல்லமாதேவி, மல்லமாதேவி சல்லமாதேவின் 2 மனைவிகள். அதுல முதல் மனைவி மல்லமாதேவி, 2ஆம் மனைவி சல்லமாதேவி. இளைய அரசி என்ன சொல்லுவாங்க, சல்லமாதேவி, ஏன்னா அது கணவனுடைய வருத்தம் தான் தன்னுடைய மனைவியுடைய வருத்தம், கணவனே கண்கண்ட தெய்வமா வாழும் காலம் அல்லவா அது. அதனால சல்லமாதேவி என்ன பண்றாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க என்ன அந்த சிவனடியாருக்கு அவருடைய பிணியை நோக்கும்படி இசைந்தால் நான் இசைவேன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நாட்டு அரசு தன்னுடைய மனைவியே அந்த சிவனடியாருடைய சிவபெருமான் அவருக்கு ரெடி பண்ணிடுவார். தன்னுடைய மனைவியே பள்ளி அறைக்கு எழுமடியாக இவங்க பட்டு புடவையோட கட்டின்னு பூவோட அலங்காரத்தோட வந்துருவாங்க.
அறைக்கு வந்துருவாங்க, சுவாமி வந்துருவாங்க. இவர் வீணையை, இந்த அம்மா வீணையை வாசிப்பாங்க, சல்லமாதேவி வீணையை வாசிப்பாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க. சுவாமி எதையுமே கண்டுக்க மாட்டாரு, யோக நித்திரையிலேயே அமர்ந்திருப்பாரு. ஏன்னா சிவபெருமான் காமனியை எரித்தவர், அவருக்கு புணர்ச்சி இல்லா புண்ணியன் அவர். இப்ப சுவாமிக்கு காமத்தெல்லாம் கடந்தவர், அவர் அப்பாற்பட்ட பிரம்மாண்டமாச்சே. அவருக்கு எந்த மன்மதன் வந்து வலைய அடிக்க முடியும்? மன்மதனையே எரித்தாரே சுவாமி. சுவாமி ஒரு திருவிளையாடல் தானே பண்றாரு. இவங்க என்ன பண்ணாலும் எதையுமே அவரை மயக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. அவர் பாடி யோகத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. இந்த அம்மாவுக்கு ஒரே பயம், என்னடா இது, தன்னுடைய கணவர் சொன்னாரு உன்னுடைய காம பிணியை நோக்க சொல்லி, ஆனா இவரு சுத்தமா நம்மளை கண்டுக்க கூட மாட்டாரு, எங்க தன்னுடைய கணவனுடைய வாக்கு நிறைவேறாம போயிடு போதோன்ட்டு இவர் கண்டுக்க மாட்டாரு. இந்த சங்கமர நாமே போய் தொடுவோன்னு போயிட்டு இந்த சல்லமாதேவி யோகத்துல அமர்ந்திருந்த சிவபெருமான போயிட்டு தொடலான்னு கிட்ட போவார். தொடுவதற்கு முன்பே சுவாமி ஒரு சின்ன குழந்தையா அலறுவார், குழந்தையா கத்துவார். இந்த கத்தத்தை கேட்ட உடனேயே அரசர் ஓடி வருவார். இது அந்த அண்ணாமலையாருடைய திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லி ஒரே ஆனந்தத்தோடு ஓடி வந்து அழுவார். இந்த சல்லமாதேவியும் வல்லாள மகாராஜாவும் 2 பேரும் சேர்ந்து இணைந்து அழுவாங்க. அந்த குழந்தைய உச்சி மூந்து முத்தம் விட்டு அப்படி கொஞ்சையில சுவாமி கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடுவாரு. இது என்னடா அது மாயமா போச்சேன்னு சொல்லி அழைத்து மீண்டும் அழுவாங்க. கை கெட்டந்து வாய் கெட்டாதபடின்ற மாரி குழந்தையா கொத்துட்டாரு சுவாமி. சுவாமியே குழந்தையா மாறினாரு. தனக்கு குழந்தை கிடைச்சி போச்சு. ஏன்னா குழந்தை பேர் இல்லாதனுடைய வருத்தம் ரொம்ப பெருசு. அப்ப குழந்தை கையில எடுத்து திருப்பி கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் தனக்குள்ள வந்துடுதுல. அப்ப இன்னும் துன்பப்பட்ட அழ சுவாமி விடையின் மீது காட்சி தருவார். விடையின் மீது காட்சி, ரிஷப வாகனத்துல காட்சி தருவாரு. அப்ப இவங்க 2 பேரும் அழுவாங்க, எங்களுடைய காரணம் தான் என்ன, ஏன் எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை பெருமானே, நான் செய்த ஆட்சியில ஏதாவது குறை கண்டீரோ, நான் தினமும் உங்களுக்கு புனைந்தேத்தும் பூவில் ஏதாவது தவறு இழைத்து விட்டேனோ, இல்ல தளத்திற்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டு விட்டதா என்னன்ட்டு ஒரு எல்லாத்தையும் வளர்றாரு. என்னப்பா காரணம், என்ன காரணம்னு. அப்ப சுவாமி சொல்லுவாரு, எந்த தவறும் இல்லை, எந்த குறைவும் இல்லை, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல இவர் குழந்தைய கேட்பார். சுவாமி சொல்லுவாரு, உனக்கு நானே குழந்தையாக தற்பொழுது காட்சி கொடுத்து மறைந்த வாசி, இன்றையில இருந்து உனக்கு நான் தான் குழந்தைன்னு சொல்லிடுவார். ஒரு குழந்தை சொன்னவனே அவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா வல்லாள மகாராஜா என்ன எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, தன்னுடைய பேரை சொல்றதுக்கு ஒரு பையன் வேண்டும், தன்னுடைய கடைசி காலத்துல தனக்கு ஒரு சடங்கோ ஒரு திதியோ கொடுக்கறதுக்கு ஒரு பையன் வேணும். அதற்காக தானே ஆசைப்பட்டீங்க. உங்களுடைய பேரை சொல்லுவேன் காலம் ஃபுல்லா, யார் அந்த அண்ணாமலையாரே, உங்களுக்கு திதி கொடுப்பதும் அண்ணாமலையாரே, கடைசி காலத்துல உங்க பையனா இருந்து நானே உங்களுடைய சடங்குகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு அண்ணாமலையார். அப்படி சொல்லி இறைவன் மறையறாரு. அடுத்து கொஞ்ச காலங்கள் வாழறாரு வல்லாள மகாராஜா செங்கோல் ஆட்சியோடு. அடுத்து வல்லாள மகாராஜாவும் இறைவன் அடி சேர்றாரு. அவருக்கு மகனாக வந்து திதி அந்த அண்ணாமலையாரே கொடுப்பாரு. இதுல திருவண்ணாமலை இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், வல்லாள மகாராஜாவுடைய பையன் அண்ணாமலையார், பையன் அண்ணாமலையார்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த வரலாறு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்களுக்கு இப்ப அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இந்த கதை தெரிஞ்சப்ப இன்னும் நமக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும். இந்த திருவிழா இன்னுமே நடந்து கொண்டுதான் இருக்கு. இன்றளவும் அந்த காலத்தை தொட்டு இக்காலம் வரை, இனி வரும் காலம் வரையிலும் அந்த அண்ணாமலையாரு தான் வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுத்துன்னு வராரு. இதுதான் வல்லாள மகாராஜாவுடைய சரிதம். மிகவும் சுருக்கமாகவே சொன்ன நான் இந்த கதையை. இந்த கதையை முழுமையா ஃபுல்லாவே நீங்க வந்து ஒவ்வொரு எழுத்துமே மாறாம நீங்க படித்து தெரிந்துக்கணும். அருணாச்சல புராணத்துல இச்சரிதம் இருக்கின்றது, அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் சிவபெருமானை பற்றியும் அவருடன் நெருங்கும் வகையிலான
சிவ சிந்தனைகள் பற்றி அடுத்த காணொளியில் காண்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.